மை சேனல். நான் வந்து குளிச்சுட்டு இன்னைக்கு வந்து பொறுப்பான பிள்ளையா ரொம்ப மாதம் கழிச்சு மூஞ்சுக்கு வந்து சீரம் சன்ஸ்க்ரீன்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டேன். டைம் வந்து ரெடியாகல, வீட்டில் தான் இருக்க போகிறேன். டைம் வந்து 12:30 மேலே ஆகுது. நான் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக இருந்துச்சேன்னா அதனால நம்ம இப்போ தான் வந்து போய் குக் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து என்னெல்லாம் வந்து பண்ண போகிறோமான்னு எனக்கு தெரில. நான் முதல்ல லாண்ட்ரி போடணும், குக் பண்ணணும், ஜிம் போயே ஆகணும். நேற்று ஃப்ரூட்ஸ் வாங்க போகணும், ஃப்ரூட்ஸ் நல்லா இல்லை, ஸோ ஃப்ரூட்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா இன்றைக்கி ஈவினிங் மாதிரி ஆஃபீஸ் போகலான்ட்டு இருக்கேன். ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குது, நான் வந்து இப்போ டெய்லி விலாக் பண்ணிருக்கேன்ல, அதை வந்து நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ண வேண்டியதை வந்து ஒழுங்காக வந்து இன்றைக்கி எடிட் பண்ணி வந்து போஸ்ட் வேறு பண்ணணும். ஸோ வி ஹாவ் அ வெரி வெரி லாங் டே அஹெட். ஸோ ஆல்சோ வந்து இன்றைக்கி ஃப்ரைடே. நான் வந்து கிச்சன் போயிட்டு பேசுகிறேன், லேட் ஆயிடுச்சு. குக் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா எனக்கும் தெரில. நான் வந்து ரைஸ் வச்சுட்டேன், யூஸ்வலாக நான் வந்து ரைஸ் வச்சுட்டேன். அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ வி ஹேவ் பொட்டேட்டோ. இங்கே பொட்டேட்டோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி புளிக்குழம்பு செய்யலாம், கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்யலாம். ஏன்னா எனக்கு காரமும் புளியும் பிடிக்கும். ஸோ புளி அப்புறம் வேணுங்கிறதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். போய் குக் பண்ணுவோமா? நான் வந்து லைட்டாக கொஞ்சம் சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன். இது எப்படி, நான் வந்து ஒரு ரெசிபி பார்த்தேன், கத்திரிக்காய் புளிக்குழம்பு. ஆனால் அது வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி வந்துருச்சு. நான் வந்து நம்மளுக்கு வேலை ரெசிபி தெரியுமேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வீடியோ பார்த்துட்டு குளிக்கு போயிட்டு ரெசிபியே ஃபாலோ பண்ணேன். பாட்டு இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டேன், அதுவும் இஷ்டத்துக்கு ஏதோ மாதிரி வந்துருச்சு. இங்கே வந்து பொட்டேட்டோ பண்ணிகிட்ருக்கேன். பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் லைட்டாக பெப்பர் போட்டதுனால எனக்கே ஹச்சு வந்துட்டே இருக்குது. நான் வந்து மொத்தத்தையும் முடிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்கிறேன். எனக்கு ஹோப்ஸே இல்லை. ஸோ நம்ம குக் பண்ணி முடிச்சிட்டோம். இருங்க காட்டுறேன். நான் கொஞ்சம் அப்பளம் பொரிச்சேன். அப்பளம் இல்லாமல் எனக்குள்ளே இறங்காது. பொட்டேட்டோ ரைஸ் இது வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இல்லை, ஆனால் சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது. நான் வந்து ஹாட் ஸ்டாரில் வந்து ஒரு சீரீஸ் பார்த்துட்ருக்கேன், அது ஹார்ட் பீட். ஸோ நான் போயிட்டு சீரீஸ் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வரேன். பாய். எடிட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். நானும் அப்படியே உட்காந்து சீரீஸ் பார்த்துட்டு கொஞ்சோண்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃப்ரைடே ஜாலி. ஆக்சுவலாக வந்து மண்டே வந்து இங்கே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனான்னு தெரியல, மண்டே வந்து இங்கே ஹைதராபாத்தில் வந்து எலெக்ஷன். ஸோ மண்டே ஆஃபீஸ் லீவு, 3 நாள் லீவ். எனக்கு ஜாலியாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோன்னா ஆஃபீஸ் கிளம்பி போகணும். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு லாண்ட்ரி போடணும்னு சொல்லிட்டு. ஸோ லாண்ட்ரி போட்டு அதுக்கப்புறமா ஜிம் போகணும். பட் ஆல்மோஸ்ட் நிறைய வேலை முடிச்சிட்டோம் இன்றைக்கி, அதனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இதுங்க லாண்ட்ரி எடுத்துகிட்டு போவோமா? ஆல்சோ வந்து நான் கொஞ்சம் நிறைய தண்ணி குடிச்சிட்ருக்கேன் தெரியுமா. 2 பாட்டில் காலி பண்ணிட்டேன். எனக்கு ப்ரௌடாக இருக்குது. இங்கே லைட் செம்மையாக இருக்கு. பிங்க் லைட். கிளம்பியாச்சு காய்ஸ். ப்ராப்பர் லைட் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டேனா நான்? அறிவு கொழுந்து மாதிரி ஃபேன் ஆஃப் பண்ணாமல் லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நான் பேசுகிறது கேட்டுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து இதுதான் OOTD ஸ்பெகட்டி ஜீன்ஸ், அப்புறம் ஒரு ஷ்ரக்கு, அப்புறம் ஆக்சிடைஸ்ட் இயரிங். சம்மந்தமே இல்லை இதுக்கும் அதுக்கும், இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால நான் போட்டிருக்கேன். நம்ம வந்து ஆஃபீஸ் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு டைம் போடாத வாட்சில் திருப்பி டைம் பார்த்துட்ருக்கேன். 4:30 அப்ராக்சிமேட்டாக இருக்கும். நான் வந்து போயிட்டு ஒரு 6:30 மாதிரி வீட்டுக்கு வந்து நம்ம ஜிம்முக்கு போகலாம். ஓகே, பாய். எவ்வளோ டெலுலு பார்த்தீங்களா கைஸ். எனக்கு என் வீடியோவை பார்க்குறது ஒரு 4 பேர். அந்த 4 பேருக்காக அப்படியே ஏதோ
நம்மளுக்கு ஏதோ ஒரு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கா மாதிரி பேச்சு மட்டும் ஓகே காய்ஸ் வாங்க போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஏதோ ஒன்று எனக்கு வந்து வீடியோ எடுத்தால் ஒரு மாதிரி ஜாலியாயிரும். சரியா, ஜாலியாயிரும்னா வந்து சில விஷயம்லாம் வந்து ப்ராடக்ட் நான் வந்து எதுக்கு வந்து இந்த விளாக்னா நார்மலாகவே சும்மா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயம் நான் பண்ணவே மாட்டேன். கொஞ்சம் இப்படி எடுக்கிறதுனால கொஞ்சம் தம்மா தூண்டு ப்ரொடக்டிவாக இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌடாக இருக்குது. ஓகே, அதுக்காக தான் ரொம்ப பேசிட்டு நினைக்கிறேன். வாங்க போகலாம். நான் வந்து எவ்வளோ ஒரு லூஸுனா எவ்வளோ பாய் போகலான்னு இப்போ தான் நானே நோட்டீஸ் பண்ணேன். இந்த காதில் இந்த கம்மல், இந்த காதில் பாருங்கள் வேறு ஏதோ போட்டுட்டு இருந்திருக்கேன். ஐயோயோ, இப்படிலாம் இருந்தால் நான்லாம் எங்கே உருப்பிட போகிறேன் சொல்லுங்களேன். சரி, இல்லை வேலை இப்படியே வெளியே போயிட்டு அசிங்கப்படல. வீட்டுக்கு வந்துட்டேன். டைம் லைக் ஈவினிங் ஆயிடுச்சு. நான் வந்து ஜிம் போகிறேன். ஸோ ஜிம்முக்கு ரெடியாக இருக்கேன். நான் வந்து என்னன்னு தெரில, போயிட்டு வரும்போது ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன். போகும்போதே லூஸ் மாதிரி ஒன்று பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஒரு அவுட்ஃபிட் காமிச்சிருந்தாலே இதான் போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் கிழிஞ்சு போச்சு. வெயிட் பண்ணி ஆக்சுவலாக அது எப்படி ஆச்சுன்னா, நான் வண்டி போயிட்டு இருந்தேன். ஷால் மாதிரி தான், இதுவும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. டயரில் வண்டி வீலில் மாட்டிக்கிச்சு. ஓகேவா, எனக்கு ரொம்ப எனக்கே என்ன பார்த்தா அறிவில்லையா உனக்கு அப்படின்னு தான் இருக்குது. ஓகே, நான் வந்து வண்டியில் போகும்போதே எனக்கு வந்து நல்லவனை கீழெல்லாம் விழல, அதை வந்து மாட்டிட்டு ஒரு சுற்றிருச்சு. நல்லா அது ரொம்ப லாங்காக இருந்ததுனால லைக் ஒரு சுற்றி இருக்குது. சரியா, எனக்கு அப்போவே தெரிஞ்சு என்ன ஏதோ பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அப்போவே கண்டுபிடிச்சேன் நம்ம தான். அப்புறம் வண்டி அங்கே நடு ரோட்லேயே நிறுத்தி அதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்துட்டு அது கிழிஞ்சிருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி ஒன்றும் ஆகலை எனக்கு. சரியா, ஆனால் வந்துட்டு அதான் எனக்கே நிறைய வாட்டி தோணுது அறிவு இல்லையா. ஓ ஷிட், வெயிட் பண்ணுங்க. இன்னொன்று வேறு ஒன்று பண்ணேன். லாண்ட்ரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா, அப்போ வந்துட்டு லாண்ட்ரி போடும்போது அப்படியே பாக்கெட்டில் வந்து 500 rupees இருந்திருக்கு. அப்படியே போட்டுட்டேன். நான் காய வச்சுட்டு இப்போ காய வைக்க போனால் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து ஓ அறிவில்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கே இதெல்லாம் பண்ணும்போது தான் உனக்கு என்ன பிரீத்திகா 22 வயசாச்சு, 7 கழுத வயசாச்சு, இதெல்லாம் கூடயா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் வந்துட்டு ஆக்சுவலாக இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது, எப்போவுமே நடக்கிறது தான். ஆனால் எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்க போகிறோம். ஓகே இன்னைக்கு வந்து நான் ஜிம் போக போகிறேன். செகண்ட் டே. ஏ ஒன் திங் டு பி ஹாப்பி அபவுட் இன்னைக்கு. ஓகே, நான் வந்து ஜிம் போயிட்டு வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து இன்னைக்கு ஃப்ரைடே நைட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. நாங்கள் வந்து இன்னைக்கு ஆவேசம் பார்க்க போகிறோம். ஹே காய்ஸ், ஜிம் போயிட்டு வந்துட்டேன் நான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், கிச்சனில் இட்லி ஊட்ட இவ்வளோ சவுண்ட் வருது. ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நைட் வந்து வீட்டுக்கு வராங்களா, எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வந்து ஆவேசம் படம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன நினச்சேன், ஜிம்லேருந்து நாங்கள் வந்துருந்தோம், கதவு திறந்துருந்துச்சு. ஸோ அதுவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லை நீ ஃபஸ்ட்டு வரையா நான் ஃபஸ்ட்டு வரேனா பார்க்கல அப்பெல்லாம் வர சொல்லிட்டு இருந்தாங்களா. நான் வந்து லைட் ஆஃப்ல இருந்துச்சு, ஹால் லைட்டு. நம்மளுக்கு ஒரு சும்மாவே வந்து பெயினா பயம், பெயின் இல்லை இருட்டினாலே கொஞ்சம் பயம் தான். ஆனால் உள்ளதானே இருக்கே சொல்லு, பயமுறுத்த போறீங்களா அப்படிலாம் கேட்டுருந்தேன். கடைசியில் பார்த்தா இல்லை, நான் தான் வந்து ரொம்ப ஸ்டூபிட் மாதிரி யோசிச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து இட்லி செய்ய போகிறோம். ஏன்னா வந்து நாங்கள் 3 பேர் சாப்பிடணுமா, தோசை ஊற்றுறதுக்கு யாருக்குமே பொறுமை கிடையாது, தோசை கல்லும் சரியில்லை. நான் வந்து இப்போ ப்ராப்பராக ஏதோ ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். காலையில் ஏன் சொன்ன சமைக்கிறேன், இப்பவும் சமைக்கிறேன். வா சரி, நாங்கள் வந்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா கீ பொடி இட்லி பண்ண போகிறோம். மாவு இருக்கு காய்ஸ், எப்படி தெரியுமா இருக்கு, அந்த ஒரு இது என்னது கர்ட் ஃப்ரைட் ரைஸ் தான். ஆமாம், அது அந்த ரெசிபி சொல்கிற மாதிரி இருக்குது. இட்லி அந்த பெரிய குக்கரில் தான் பெரிய குக்கரில் தானே சுடுவாங்க எங்கள் வீட்டில், எனக்கு தெரியல. ஆனால் இது கொஞ்சம் ஒரு வினோதமான இது. சரியா, எங்கள் யாருக்குமே எங்கள் இட்லி ஒழுங்காக வராது. பார்ப்போம், ஐ ட்ரை மை லக் டுடே. நான் வந்து ஃபுல்லாலாம் vlog எடுக்க போகிறதில்ல. நான் வந்து இட்லி ஊற்றி முடிச்சு நேற்று வச்ச சட்னி வேறு மிச்சம் இருக்குது. ஸோ நாங்கள் அது மேலேயே இன்னும் கொஞ்சம் கிரவுண்ட் நட் போட்டு அரைச்சி சாப்பிட போகிறோம்.
ஹேக்ஸ் 101. இதுக்கு மேலே vlog எடுக்க போகிறது இல்லை. எதுக்குன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துடுவாங்க, அப்புறம் என்னை வச்சு செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நீங்கள் வேறு என்னை வந்து 2 பேர் கமெண்ட்ஸில் என்ன அதிசயம் வந்து ரெகுலராக வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சாங்க. இதுங்களும் வந்து என்னை கலாய்ப்பாங்க. ஸோ வந்து எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுறதுக்கு நான் விரும்பல guys. ஓகேவா? ஸோ பாய் பாய், குட் நைட். நான் சொல்ல மாட்டேன், நான் இட்லி செஞ்சு எப்படி வருதுலாம் காட்டுறேன். ஆனால் நைட் பார்க்கலாம். ஓகே பாய்.